ஐபிஎல் 2026 செகண்ட் மேட்ச் மும்பை விசஸ் கேகேஆர் மேட்ச். நம்ம ஃபர்ஸ்ட் கேகேஆர் ஓப்பனிங்கில் பேட்டிங் இறங்குனாங்க. அஜிங்கே ரஹானே அண்ட் ஃபின் ஆலனோட பார்ட்னர்ஷிப் சூப்பராகவே இருந்ததுன்னே சொல்லியாகலாம். அஜிங்கே ரஹானே சூப்பரான ஒரு 50 போட்டார். 40 பால் 67. ஃபின் ஆலன் 17 பால் 37. அதுக்கப்புறம் வந்த கேமரூன் கிரீன் சூப்பராக ஏலத்தில் போனார். ஆனால் பர்ஃபார்மன்ஸில் ஒன்றுமே பண்ண முடியல அவரால் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அங்கிரீஷ் ரகுவன்சி அண்ட் ரிங்கு சிங்கோட பார்ட்னர்ஷிப் தாங்க அந்த டீமோட ஸ்கோரை 220 வரையுமே கொண்டு போனிச்சு. சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டிருந்தாங்க. அங்கிரீஷ் ரகுவன்சி ஒரு 50 போட்டிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓரளவுக்கு டீமோட ஸ்கோர் 220க்கு போயிருக்கு. அடுத்த பேட்டிங் வந்து நம்ம மும்பை இந்தியன்ஸ் சூப்பரான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகலாங்க. ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங்கில் வந்த ரியான் ரிக்கல்டன் ரோஹித் சர்மா என்ன மாதிரியான ஒரு பார்ட்னர்ஷிப்பு. ரிக்கல்டன் 43 பாலுக்கு 81 ரன், நம்ம ரோஹித் சர்மா 38 பாலில் 78 ரன், சூப்பரான ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஆகலாம். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா அவுட் ஆகிட்டு போயிட்டார். அப்புறம் ஸ்கை உள்ளே வந்தாருங்க. ஸ்கை வந்துட்டு பெருசாக ஒன்று கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. வர்மாவாக இருக்கட்டும், ஹார்திக் பாண்டியாவாக இருக்கட்டும், யாராலையுமே பெருசான ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணவே முடியல. 11 ஓவருக்கே 660 ரன் அந்த மாதிரி இருந்தாங்க. பேலன்ஸ் இருக்கிற 50 ரன்னை வந்து போய் லாஸ்ட் ஓவரில் வின் பண்ணாங்க மேட்ச் அப்படின்னு சொல்லி ஆகலாம். இதை அவங்க வந்து ஒரு 17வது ஓவர்லேயே ஒரு 16வது ஓவர்லேயே வின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆர்சிபியோட பாயிண்ட்ஸ் டேபிளில் மேலே போயிருக்க வாய்ப்புகள் நிறையவே இருந்திருக்கும். அதை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லி ஆகலாம். ஓகே, அவங்க அந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க. 14 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.